எங்க அம்மா அப்ப பிரெக்னன்ட். நான் வயித்துக்குள்ள இருக்கீங்க. வயித்துக்குள்ள இருக்கேன். சரி, சரி. ஸோ அப்போ ஒரு பலி குடுக்குற சீனு ஃபர்ஸ்ட் அந்த படத்துல டைட்டில் முடிஞ்சோடனே பலி குடுக்குற சீனு. இதுக்கு கீழே வந்து மெலிசா இருக்கு. இதோ இப்போ இந்த மாதிரி இங்க ஃபேட் இங்க ஸ்லிம். அப்ப அவர் பாட்டுல வந்து இந்த வாழைத்தண்டு அப்படின்னு ஒரு ஸ்விம்மிங் பூல்கிட்ட பாட்டு வரும். சரி. இதே கடையில. சரி. அதுக்கு ஐ எம் நாட் சூட்டபிள் தட். ஓ. ஸோ நான் ஃபெயிலியர் ஆகி வந்துட்டேன். நீங்க நல்லா இருக்கணும் இந்த நாடு முன்னேற. அதுல போயிட்டேன், நான் சாங் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் குரூப் டான்ஸ்க்கு நிறைய ஆஃபர் வந்துச்சு. பட் இந்த அம்மா பக்கா கிளாமரா இருக்காங்க, ஹீரோயினுக்கு வேண்டாம், அதனால நீங்க செகண்ட் ஹீரோயினை போட்டுடுங்க. அதுல ஜோதிலட்சுமி மாதிரி சாங் வரும், ஜெயமாலினி ஜோதிலட்சுமி மாதிரி. ஜிகி 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 சான் ஜிகி ஜிகி சான் ஜிகி ஜிகி ஜிகி. கர்ணன் படம் பண்ண அவனுக்கு நிகர் அவனே, தமிழ் படம். அவரை கேட்கவே வேண்டாம், பயங்கர செக்ஸியா எடுக்கணும். வேற நான் அவர் அங்கதான் ஜூம் போட்டு எடுப்பாரு. சின்ன சின்ன தங்க கட்டினோன்னு ஜூம் அங்க போச்சு. நான் பார்த்தேன். சார் எக்ஸ்கியூஸ். வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட ஸ்டுடியோல இணைஞ்சிருக்கிறவங்க 80களில் பல திரைப்படங்கள்ல மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்திய ஒரு நடிகை. அவங்க என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பட்டியல் போட்டு காமிக்கிறத விட அவங்க ஒவ்வொரு படமா சொல்லும் போது இன்னும் உங்களுக்கு ரியலா நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நடிகை மாயா இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோல இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம். கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வருஷம் கழிச்சு இந்த இன்டர்வியூ கொடுக்குறீங்க? 23 இயர்ஸ் இருக்கும். 23 வருஷம் கழிச்சு இப்பதான் கேமரா ஃபேஸ் பண்றீங்களா? ஆமா. இந்த இடைப்பட்ட காலங்கள்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 2002ல ஐ வாஸ் இன் பிரெக்னென்ட். ஸோ டெலிவரி ஆகிட்டு பாப்பா பார்த்துக்கணும் இல்லையா. ஸோ பக்கா ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிட்டேன். ஸோ நோ வே நோ சான்ஸ், எங்கேயுமே போய் எதுவுமே பண்ணாமல் வீட்டோட இருந்திருக்கேன். அந்த ஹவுஸ் ஒய்ஃபோட எக்ஸ்பீரியன்ஸு ஐ ஹவ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். மதர்ஹுட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே அதான் குழந்தை வளர்க்கணும் இல்லை, பெண் குழந்தை இல்லையா, அதுவும் அதனால அப்படியே இருந்துட்டோம் ஃபேமிலியா வீட்டில். ரைட்டு. ஸோ மாயாவுடைய சினிமா வாழ்க்கை எப்படி வந்து ஆரம்பமாச்சு? ஆக்சுவலாக எங்கள் ஊர் வந்து தஞ்சாவூர். தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் கண்டியூர். அங்கே எங்கள் அம்மா அங்கே தான் பிறந்து வளர்ந்தாங்க. எங்கள் தாத்தா பாட்டி வந்து இவங்க டீச்சர்ஸாக இருந்தாங்க. டீச்சராக இருந்து அம்மா பிறந்தோன்னே இறந்துட்டாங்க. ஸோ ஷீ கேம் பேக் ஃபார் திண்டுக்கல். அவங்க மொத்தம் 5 பேர் கூட பிறந்தவங்க. திண்டுக்கல்ல வந்துட்டாங்க. வந்த உடனே அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, அவங்க வெரி மேட் அபவுட் ஃபார் புரட்சி தலைவர். ஓகே. எல்லாரும் அதாவது பிஹைண்ட் டு ஆர்டிஸ்ட் என்ன இது இருக்கோ அதே இதுதான். மதர் வந்து எம்ஜிஆர் மேல பைத்தியம் முடிச்சு சென்னைக்கு வந்துட்டாங்க. ஓகே. ஸோ சென்னைக்கு வந்தோடனே அவங்க ஃபர்ஸ்ட் படம் விக்ரமாதித்யன். ஸோ விக்ரமாதித்யன் படத்தை வந்து இவங்க ஷூட்டிங்கை பார்க்க தான் போனாங்க. ஆக்சுவலாக ஷி வாஸ் பிரெக்னென்ட். எங்கள் அம்மா அப்போ பிரெக்னென்ட். நான் வயிற்றுக்குள்ளே இருக்கீங்க. வயிற்றுக்குள்ளே இருக்கேன். சரி சரி. ஸோ அப்போ ஒரு பலி கொடுக்குற சீனு ஃபர்ஸ்ட் அந்த படத்துல டைட்டில் முடிஞ்சோடனே பலி கொடுக்குற சீனு. ஒரு பிரெக்னன்சி லேடி வேணும்னு கேட்டிருக்காரு. அங்க நின்றுட்டு இருந்தவங்கள எங்க அம்மா இழுத்துட்டு போய் அது நல்லா இப்பவும் அந்த படம் ஐ மீன் பார்க்கும்போது பிஃபோரா அந்த பலி கொடுக்கறத காமிப்பாங்க. பட் ஐ வாஸ் இன்சைட். ஸோ கடவுள் வந்து தலையில எழுதியிருக்காரு, ஃபேட் பண்ணியிருக்காரு இருக்கிறப்பவே சினி ஃபீல்டுக்கு வரணும்ட்டு. ஸோ மதர் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ அந்த சீன் நடிச்சப்போ ஐ வாஸ் இன்சைட். அதுக்கப்புறம் அவங்க ஷூட் ஆக்ட் பண்ணணும்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. பட் அவங்களுக்கு புஷ் பண்ண யாருமே இல்லை. சரியான ஒரு இதை போய் அப்ரோச் பண்ணி வாய்ப்பு வாங்குறதுக்கு. அவங்க நடிகை தேவிகா மாதிரி இருப்பாங்க ஆக்சுவலாக. அம்மா அவங்களுக்கு நான் ஃபோட்டோ காட்டுறேன். அதுக்கப்புறம் படிக்காத மேதை வெளியில வந்த உடனே படிக்காத மேதையில ஒரு சாங், ஃபேமஸான சாங், ஐ கான்ட் ரிமெம்பர் தட். தொட்டில குழந்தைய போட்டு ஆட்டிக்கிட்டே பாடுவாரு. சௌகாரமாவா யாரும் தெரியல. சரி. 6 மாச குழந்தை அப்ப நீங்க. ஆமா, 6 month பேபியில நான் அந்த படத்துல தெலுங்கு படம் பண்ணியிருக்கேன். இப்ப நீங்க கேட்டீங்களா எப்படி சான்ஸ் அவுட் இருக்காங்க. சோ பிரெக்னன்சில அம்மா வயித்துல இருந்தே ஃபீல்டுக்கு வந்து 6 மாச குழந்தையா தொட்டில ஆடும்போது ஒரு சீன் பண்ணியிருக்கேன் நான். அப்புறம் நம்ம மணிப்பயல் படத்துல ஒரு பிலோ 10 years இருக்கும். ஏண்டி அம்மா உனக்கு இந்த நாகரீகமான்ற சாங் ஸ்டேஜ் ஸ்கூல்ல ஸ்டேஜ் சாங். அதுல இந்த பக்கம் அடல்ட்ஸ் ஒரு 4 members,
நாங்க சில்ட்ரன்ஸ் ஒரு 4 மெம்பர்ஸ். ம். அதுதான் எனக்கு விவரம் தெரிஞ்சு கேமரா ஃபேஸ் பண்ணது. ம். ஒரே பயம், நடுக்கம் தான். ம். இது என்ன காரணம்னா, அம்மா வந்து ட்ரை பண்ணாங்க ஆக்டிங்க்கு. ம். ஸோ அவங்களுக்கு சரியான புஷ்ஷிங் இல்லாதனால ஷி வாஸ் வெரி ஃபேமஸ் ஹேர்ட்ரெஸ்ஸர். ஸோ அம்மா கூட நான் ஷூட்டுக்கெல்லாம் போவேன் இல்லையா? ம். அப்போ இந்த சில்ட்ரன்ஸ் எங்கன்னா வேணும்னா இதே மாதிரி அம்மாவுக்கு கிடைச்ச சான்ஸ் மாதிரியே என்னையும் கூப்பிட்டுக்குவாங்க. ம். இந்த ஹேர்ட்ரெஸ்ஸர் பொண்ணு இருக்குப்பா, கிருஷ்ணகுமாரி பொண்ணு கூப்பிட்டுங்க அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன் சின்ன குழந்தையில அது. ப்ராப்பரா உங்கள அடையாளம் காமிக்கிறதுக்கான ஒரு படமா எந்த படம் அமைஞ்சது? இல்ல இது ஒரு சிவாஜி படம், முக்கியமான ஒரு படம் சொல்லணும். அம்மா கூட ஹேர்ட்ரெஸ்ஸரா இருக்கும்போது நான் பண்ணேன். அம்மா வந்து ஹேர்ட்ரெஸ்ஸர் யாரா இருக்குன்னா, அந்த காலத்து சிஎம்க்கு பண்ணியிருக்காங்க. சிட்டுக்குருவிக்குன்னு கட்டுப்பாடு அந்த பாட்டு அன்னைக்கு ஹேர்ட்ரெஸ்ஸர் மை மதர். அதர்வைஸ் ஜோஸ்பின் தான் அவங்க ஃபேமஸ் ஹேர்ட்ரெஸ்ஸர். ம். அந்த ஒரு நாள் நான் கூட போயிருந்திருக்கேன். சரி. ஸோ அம்மாவை அப்பவே நான் ரொம்ப லவ் பண்ணியிருக்கேன் நானு. ம். ம். நம்பர் 1 மனிதருக்குள் மாணிக்கம் சிவாஜி படம்னு சொன்னேன் இல்லையா? ம். ம். அதுலயும் அதே மாதிரி தான் டான்ஸுக்கு அம்மா கூட போனப்ப ம். கரெக்டா ஒரு ஏவிஎம் ராஜன் வந்து திருட ஒரு எஸ்கேப் ஆவார் ஒரு இடத்துல. ம். அப்ப அந்த கிளப் உள்ள நுழைஞ்சிட்டாரு ஆன் த வே. ஸோ அந்த கிளப்ல யூ பிலீவ் இட் ஆர் நாட், எனக்கு வந்து 13, 14 வயசு தான். ம். அதுல சோலோ டான்ஸ் கொடுத்துட்டாரு சலீம் மாஸ்டர். எப்படி இருக்கும் கொஞ்சம் இமேஜ் பண்ணி பாருங்க. கையெல்லாம் ஒரே உதறல. ஏன்னா ஆ. அது என்ன அந்த பாட்டுக்குமா? பாலால் வந்த அது எனக்கு ஐ டோன்ட் நோ அந்த ப்ரொனன்சியேஷன் சரியா தெரியல. நீங்க டைட்டில் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அந்த சாங் வரும். ம். ம். நிறைய இடத்துல போவாரு. அப்போ அந்த கிளப் உள்ள நுழையும் போது நான் ஏவிஎம் ராஜா கூட ஆடுறத காமிப்பாங்க. சரி. சின்ன பொண்ணு, ரொம்ப குட்டி பொண்ணு. சரி. ஃபேஸ்ல அந்த பயம் தெரியும். ஆ. ரொம்ப அதுவும் சலீம் மாஸ்டர்ன்றது எவ்வளவு பெரிய மாஸ்டர் அன்னைக்கு. ம். டான்ஸ் தெரியும். ம். பட் இந்த மாதிரி பப்ளிக்கா கேமரா முன்னாடி ஆளுங்க முன்னாடி ஆடணும்னா அது ஆட்டோமேட்டிக்கா இதாயிடும். ம். அதுல நல்ல சாங்ஸ் அதான் அது சாங்னு சொல்ல முடியாது. ம். ஒரு பிட் மியூசிக். ம். ம். அது அப்படியே திருப்பி அங்கேருந்து அவர் எஸ்கேப் ஆகி வேற இடத்துக்கு போயிடுவாரு. சரி. சிவாஜி படம் தான் ஃபர்ஸ்ட் ஒண்ணு பண்ணது நான் அது. ஓகே. தொடர்ந்து ஆம். கதாபாத்திரங்கள்ல இருந்து அப்படியே உங்களுக்கு டான்ஸரா வந்து நீங்க அப்படியே ஃபுல்லா ப்ரமோட் ஆயிட்டீங்களோ? ஏன்னா நெறைய பாட்டுக்கு தான் வந்து அதுக்கப்புறமா கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சீங்க. இல்ல. எனக்கு வந்து அப்புறம் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆனோனே, ஏஜ் அட்டன் ஆனோனே, மெச்சூர்ட் ஆனோனே அம்மாக்கு இருந்த பைத்தியம் எனக்கு வந்துருச்சு. புரட்சி தலைவரை பார்க்கணும். ஆ. சரி உடனே என்ன பண்ணேன், அவரோட இதயக்கனி படத்துக்கு செலக்ஷனுக்கு போயிருந்தேன். நீங்க ஆமா. அப்போ உங்களுக்கு எத்தனை வயசு? அதே தான் 14 இயர்ஸ் 14, 15. ஆ. போனேன். அவருக்கு நான் குழந்தை மாதிரி இருந்திருக்கேன். ம். ஏன்னா ஹீரோயின் ராதா சலுஜாக்கும் எனக்கும் எப்படி இருக்கும் கொஞ்சம் இமேஜ் பண்ணி பாருங்க. சரி. உடனே அவரு என்ன டெஸ்ட் எடுக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இதுக்கு கீழே வந்து மெலிசா இருக்கு. இதோ இப்போ இந்த மாதிரி. ம். இங்க ஃபேட், இங்க ஸ்லிம். அப்ப அவர் பாட்டுல வந்து இந்த வாழைத்தண்டு அப்படின்னு ஒரு ஸ்விம்மிங் பூல்ட்ட பாட்டு வரும். சரி. இதே கனியில. சரி. அதுக்கு ஐ அம் நாட் சூட்டபிள் தட். ஓ! ஸோ நான் ஃபெயிலியர் ஆகி வந்துட்டேன். இது ஆ. இப்படியே விடக்கூடாது, புரட்சி தலைவரை திருப்பி போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆ. இதே கனி குரூப் டான்ஸரா போயிட்டேன். அந்த படத்துக்கு. அதான் 10ஓட 11 எவ்வளோ 20 பேர் 30 பேர். நீங்க நல்லா நான் இருக்கணும் இருக்கணும் இந்த நாடு. நாடு முன்னேற. அதுல போயிட்டேன் நான். சாங் சரி. பண்ணிட்டேன். ஆ. அதுக்கப்புறம் குரூப் டான்ஸ்க்கு நிறைய ஆஃபர் வந்துச்சு. பட் மதர் நாட் இன்ட்ரெஸ்டட் நினைக்கிறேன். பொண்ணு தான் இவ்வளோ அழகா இருக்கால, ம். என்னத்துக்கு குரூப் டான்ஸ் அனுப்பணும் ம். அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கூடயே கூட்டிட்டு போயிட்டு எனக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது வந்து மாயா அப்படின்னு பேர் வச்சது வந்து மிஸ்டர் ஏஎஸ் பிரகாஷம். அவரு. ஆமா. ஓகே. ஃபைட்டர் ஜூடோ ரத்னம். ஆ. ஆ. ஹீரோயினிக்கு செலக்ட் பண்ணிட்டது. ஆ. கடைசியில இந்த அம்மா ஹீரோயின் மாதிரி இல்ல. அதான் அந்த லுக் வரணும்ல. ம். ஹீரோயின் லுக்னா என்ன சொல்லுவாங்க மேடம்? ஆ. தெய்வானைய பார்த்து இப்ப எப்படி இருக்கு? ஹோம்லி. ஹோம்லி லுக் ஹோம்லியா? வேணும். ஆ. இந்த அம்மா பக்கா கிளாமரா இருக்காங்க. ஓ! ஹீரோயினுக்கு வேண்டாம். வேலைக்காவல. ஆ. அதனால நீங்க செகண்ட் ஹீரோயினை போட்டுடுங்க. ம். அதுல ஜோதிலட்சுமி மாதிரி சாங் வரும். ஜெயமாலினி ஜோதிலட்சுமி மாதிரி. ம். ஜிகி ஜி ஜிகி ஜி சான் ஜிகி ஜிகி சான் ஜிகி 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 சா எஸ் ஜானகி அம்மா பண்ணது. ம். ஸோ ஃபுல் நான் வந்து கிஸ் பண்ணா இறந்துருவாங்க. ம். இந்த நாகின் மாதிரி கேரக்டர் ஓகே. என்னோடது. ஓகே. ஆ. ஐ எம் ஏ வேம்ப். ஆ. ஆ. செகண்ட் ஹீரோயினி வேம்ப். ஆ. கொல்லக்கூட்ட பாஸ்ல லேடி தலைவி. எங்க கூட்டத்திலே ஒருத்தர் என்ன லவ் பண்ணுவாரு. ம். அவரை போட்டு தள்ளிடுவேன் நான் கிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு. சரி. ஸோ அப்பதான் எனக்கு மாயான்ற பேர் ஏஎஸ் பிரகாஷ் வச்சாரு. மாயான்னு ஃபேமஸ் ஆனேன். அதுக்கப்புறம் நிறைய படம் வந்துச்சு, நிறைய ஆக்ட் பண்ணேன். உங்க ஒரிஜினல் பேர் என்னம்மா? பட் என்னோட பேர் நாகராணி. நாகராணி. பாத்தீங்களா? உங்களுக்கு எல்லாமே ஒரு பக்கம் கனெக்ட் ஆகுற மாதிரியே தான் வந்திருக்குல்ல? ஆமா ஆமா நாகராணி தான் பேரு. ஓகே. ஓகே. நாகராணி டு மாயாவா வந்து ப்ரோமோட் ஆயிட்டீங்க. ஆமா. அதுக்கப்புறம் நிறைய கிளாமர் ரோல்ஸ் வந்து பண்ண ஆமா. ஆரம்பிச்சீங்கல்ல? எனக்கு வந்து அந்த ஆ. இந்த ரோல் குடுக்கல. இப்ப சொன்ன அது இந்த மறந்து ஹோம்லி லுக் ஹோம்லி லுக் இல்லாததுனால ரோல் உங்களை ஹீரோயினா குடுக்கல. பயங்கர கிளாமரா இருக்கிறதுனால ம். அதே மாதிரி நான் மலையாளத்துல ரொம்ப ஃபேமஸ். ம். சுசித்ரா அப்படின்னா தான் தெரியும் அங்க மலையாளத்துல. வேற பேர்ல. ஆமா. ஆ. எப்படி
உன்னிமேரி, தீபா. ஆ, ஆ. அதே மாதிரி நம்ம மலையாள படத்துல வந்து சுஜித்ராலாம் தெரியும். என்ன கேட்ட தமிழ் படத்தோட மலையாள படம் ரொம்ப அதிகமா நெறைய பண்ணியிருக்கேன். பண்ணியிருக்கீங்க. நிறைய ஆமா. பண்ணியிருக்கேன். ஆ. ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அங்காடி படம்னு ஒரு படம். சரி. ஜெயன் சார் இறந்த படம். ஆ. மூர்க்கன் ஆ. ஃப்ளைட்ல இறந்திருக்கிறாரு. அவரு ஓகே. எந்த படத்துல இறந்தாருன்னு தெரியாது. ஆ. அவரு மூர்க்கன், ம். அங்காடி, ம். தூரம் அருகே, இவர் ம். எல்லாம் நிறைய ஐ சசி படம். ம். ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதாவது மாயா அப்படின்னு ஃபேமஸ் ஆனது வந்து பிகாஸ் ஆஃப் ஐ மீன் பொலிட்டீஷியன் பிஃபோர் ம். இல்லை கேரளாக்கு முன்னாடி. ம். ம். அதில் அந்த கேரளாக்கு போனதுனால என்ன ஆயிடுச்சு, சுசித்ரான்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸ் அங்க ஆயிடுச்சு. அந்த பேர் வச்சது உங்களுக்கு யாரு? ம். ஐ கான் ரிமெம்பர், ரொம்ப வருஷம் சரி. ஆச்சுல்ல. ஓகே, ஓகே. அப்புறம் நிறைய ஒரு கர்ணன் படம் பண்ணேன். அவனுக்கு நிகர் அவனே, ம். தமிழ் படம். ம். அவரை கேட்கவே வேண்டாம். ம். பயங்கர செக்ஸியா எடுக்கணும் பாரு. நான் போய் மந்திர தந்திரம்லாம் போட்டு மூடி எடுப்பேன். அதில் சுமன் கூட செகண்ட் ஹீரோயின். நான் தான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேனே, என்னை பார்த்தா அந்த ஃபேஸாக இல்லாதனால, ஆ. கிளாமர்னால கிளாமர் ரோலே கொடுத்து, அதுலேயும் கொல்லக்கூட சுபாஷ் லேடி தலைவி நான் தான். ம். 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 அவனுக்கு நிகர் அவன்ல. சரி. அதில் அருமையான சாங் ஒன்று இருக்கு. சின்ன சின்ன தங்க கட்டி சொன்னது என்ன அந்த இடங்கும் புரியுதா. அவர் அங்கே தான் ஜூம் போட்டு எடுப்பாரு. சின்ன சின்ன தங்க கட்டினோன்னு ஜூம் அங்கே போச்சு. நான் பார்த்தேன். ஆ. சார் எக்ஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு போய் நான் அந்த இதில் இது ஒட்டுவாங்களா, அது பேர் என்ன, அடிப்பட்டா சார், இது இது பிளாஸ்டர். அதை எடுத்து ரவுண்டாகி ஒட்டிட்டு வந்துட்டேன். ஓ! சரி. ரவுண்டாக ஒட்டிட்டோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு. ஓகே. மேடம் ஜூம் போட்டால் என்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தெரியுது, அது என்னன்னாரு. ஆ. ஒன்றும் இல்லை சார் அப்படின்னுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஆ. அவ்வளோ செக்ஸியாக எடுக்கிறாரு. டான்சஸ் பேக்கில் பார்த்தா ஆல் வித்தவுட் ப்ளவுஸ். தடால தான் எடுத்தாங்க. இப்போ ஆ. தடால இது நினைச்சாலே கஷ்டமா இருக்கு. எருமாடு செத்து போயிருக்கு. அந்த தண்ணியில வச்சு எங்களை வாட்டி எடுத்தான் மனுஷன். ஓ! அந்த ஞாபகம் உங்களுக்கு. இப்போ இப்போ உங்களுக்கு பேட்டி கொடுக்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. சரி. சரி, நான் உங்கள்ட்ட ஒரு கேட்கிறேன். நீங்க தொடர்ந்து கிளாமர் ரோல்ஸ் பண்ணீங்க. ம். அந்த கேரக்டர்ஸ்லாம் பண்றதுங்கிறது ஒரு கட்டத்துல உங்களுக்கு பிடிச்சு பண்ணீங்களா? இல்ல பிடிக்காம தலையெழுத்து அப்படிங்கிற மாரிலாம் நெனச்சுட்டீங்களா ஏதாவது ஒரு கட்டத்துல? இல்ல இல்ல. இல்ல. அம்மா ஏஜ் அட்டன் ஆனோனே என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருக்கும் புடவை, பாவாடை தாவணி குடுப்பாங்க. எனக்கு இந்த சின்ன ஸ்கர்ட்ட போட்டு பழகியிருக்காங்க. ஒயிட் அண்ட் சரி. ஒயிட். ம். ஸோ எப்பவுமே அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் சின்ன ஸ்கர்ட்ட போட்டுட்டு தான் அம்மா பின்னாடி போவேன். ம். அதனால அந்த கேரக்டர் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ட்ரெஸ் கொடுக்கும்போது அது ஒரு அக்லியாவோ ம். இல்ல பிடிக்காமலோ அப்படிலாம் இல்ல. ஐ லைக் வெரி மச். ஈவன் வீட்ல கூட நான் அந்த செக்ஸி ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருப்பேன். ம். ஆஃப் ம். ட்ரவுசர் ஸோ இந்த இதெல்லாம். ட்ரெஸ்ஸிங்ல உங்களுக்கு எதுவும் அன்கம்ஃபர்டபுளா இல்ல? இல்ல இல்ல. ஆ, ஆ. சரிங்கம்மா. அந்த காலத்துல நடிகைகள வந்து எப்படி வந்து இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள்லாம் நடத்துவாங்க? அம்மா பார்த்தா பயம் மேடம். ஏன்னா அவங்க ஒன்ஸ் அப்பான் அ டைம் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லியிருக்கேன். தேங்காய் ஆமா. சீனிவாசன். அதனால கிருஷ்ணகுமாரி பொண்ணு அப்படின்னாலே ஃப்ராங்கா டைரக்டா கேட்க சான்சஸ் இல்ல. ஒரு பயம் இருக்கும். அம்மா மேல பயம், இருக்க மரியாதை. ஆ. மரியாதை, ஆ. அவங்க போய் யார்ட்டயாவது மீடியால சொல்லிட போறாங்கன்ற பயம். சரி. இதுவரைக்கும் ஃபீல்டுல நான் கெட்டு போய் வரல. அதை தான் எல்லாருக்கும் நம்ம சொல்றோம் இப்போ. எல்லாரும் கெட்டு போய் வர்றதில்ல. ஏன்னா இப்ப பாருங்க, முத்துராமன் சாரை வச்சு தான் கார்த்தி வச்சு கௌதம். ஆமா. அதே மாதிரி ராதா வச்சு அவங்க டாட்டர்ஸ். அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில வந்தவ தான் மாயா. ஸோ நீங்க நினைக்கிற மாதிரி ஆனா நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். ம். அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்ம கையில தான் இருக்கு. ம். அது இன்னும் ஊசியில வந்து இடம் கொடுத்தா தானே நூல் கோக்க முடியும். 3 படம் எனக்கு புக் ஆச்சு மேடம். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இப்ப நினைச்ச கூட. சரி. 3 படமே ஹிட் படம். 6லேருந்து 60 வரை. கண்மணியே காதல் என்பது அந்த கேரக்டர். நீங்க பண்ண வேண்டியதா? எஸ் தே ஆர் ட்ரைடு. பட் நோ சான்ஸ்னுமே கொடுத்த அட்வான்ஸோட தூக்கிட்டேன். ஓ! நீங்க ஒத்துக்கல அப்படிங்கிறதுனால உங்கள தூக்கிட்டு வேற ஹீரோயின வந்து போட்டு சீன் இது எடுத்துட்டாங்க. சங்கீதாவை போட்டிருக்காங்க. அதுதான் உண்மை. அதே மாதிரி 2வது படம் ரொம்ப ஃபேமஸ். புவனா ஒரு கேள்விக்குறி. ஆ. ரஜினிக்காக தான் கூட்டிட்டு போனது. சரி. அந்த இவங்க சாங் ஒன்று பாடுவார் தெரியுமா? ம். விழியிலே மலர்ந்ததோ. ம். எல்லா பாட்டுமே அந்த ஸ்டார்டிங் தான் தெரியும். சரி. அந்த கேரக்டர் மாடு முட்டி செத்துரும் அந்த ஹீரோயின் ரஜினியோட ஜோடி. சரி. என்னை கூட்டிட்டு போனது, புக் பண்ணி கூட்டு போனது அதுக்கு தான். சரி. ஒரு சாங் வரும், 2 சீன் வரும். ஆ. தே ஆர் ட்ரையிங் ஃபார் நாகர்கோயில். கிடைக்கலன்னு ஓவர் நைட்ல என்னை கட் பண்ணிட்டு மீரா வந்தது வேற கேரக்டருக்கு. அவங்கள அவர் ரஜினி போட்டு என்ன சிவகுமார் கிட்ட போட்டாங்க. ஓகே. பட் சிவகுமார்கிட்ட போட்ட கேரக்டர் என்னன்னா, ஹீரோயினை எப்படி பண்ண போறான்றதுக்கு என்னோட சாம்பிள். ம். கொண்டு போய் அவருக்கு பாடிலாம் வைப்பார் பிளாட்ஃபார்ம்ல. நான் ம். அடிக்கடி ஃப்ரெண்ட் ஆயிடுவேன். ம். நாகர்கோவில் பீச்சில் கொண்டு போய் கெடுக்கிறதுக்காக நண்டை பிடிச்சி ஜாக்கெட்டில் விட்டு அதான் நண்டு உள்ளே போய் உடனே ரிமூவ் பண்ணிட்டு ரேப் பண்ணிடுவார். அதுக்கு அதே மாதிரி பண்ணது தான் ஹீரோயினே. ஸோ ஃபர்ஸ்ட் சாம்பிள் நான் தான் அந்த படத்தில்.
நான் சொல்றது புவனார் கேள்விக்குறி சிவகுமார் கூட. ஸோ அந்த இதுவும் போச்சுங்களா, நல்ல பாட்டு சாங்கோட போச்சா. இப்போ சாங்கு தானே நம்ம சாவர வரைக்கும் இதுல போடுறாங்க, சேனல்ஸ். சேனல்ஸ்ல வந்து ஒன்லி சாங்ஸ் தான் போடுறாங்க. 2வது படம் போச்சு. 3வது படம் என் கண்மணி உன் காதலி இளமாங்கன். எப்படி 1000 கதை சொல்கிறான். மனசு அந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. ஏம்மா? நான் பண்ண வேண்டிய சாங் மேடம் அது. எதனால? இதான் இந்த 3 தான் அந்த 3 படத்துக்கு முக்கியமான ஆளு. அப்போ இதுல ஒத்துக்காதவள எப்படி அதுல போடுவாங்க? ஏதோ நாகர்கோயில்ல வந்ததுனால தான் எனக்கு சிவகுமார் கூட போட்டாங்க. அப்புறம் ரொம்ப ஆடும் விளையாட்டத்துல அபர்ணான்னு ஒரு ஆர்டிஸ்ட். சரி. ஐம் ஏ செகண்ட் ஹீரோயின். அந்த படத்துல. கொல்லக்கூட்டத்துல 4 பேருக்கு ஜெயச்சந்திரன் ஜோடினா. அதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் சாங் எடுக்கிறோமான்னு சொல்லிட்டு டைட்டில் மியூசிக் எடுத்தாங்க. இந்த ஆடுவாங்க பாருங்க வச்சு, அந்த டைட்டில் மியூசிக் கொண்டு தான் நான் டான்ஸ் ஆடுவேன். செகண்ட் ஹீரோயின் கேரக்டர் அந்த பொண்ணு கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்க அருமையான கேள்வி கேட்டீங்க. அந்த கேள்வி ஃபீல்டில் வந்திருக்கீங்க, என்னதான் உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி நடந்திருக்க சான்சஸ் இருக்கு. நீங்களே இட் இஸ் ட்ரூ. இவ்வளவு நடந்து நான் ஒத்துக்காதனால ஐ லாஸ் தட் மூவிஸ். ஆனாலும் இது ஆடுமொழி ஆட்டத்துல டான்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், உண்மையா இல்லையா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல பப்ளிக். ஸோ அந்த படத்துல இதை கட் பண்ணிட்டு அதை போட்டிருக்காங்க. அதே மாதிரி புவனா ஒரு கேள்விக்குறி, ஆடுமொழி ஆட்டம், அந்த இது வந்து கண்மணி அவங்க அதுல இல்ல டோட்டலா வந்து. ஆமா, நீங்க இல்ல. சரி, நீங்க உங்களுடைய வாய்ப்புகளை எப்படி இழந்தீங்க அப்படிங்கறத சொன்னீங்க. அந்த காலத்துல ஹீரோயின்ஸ் எல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணாங்கம்மா? பொதுவாவே உங்களுடைய விஷயம் இல்ல, ஹீரோயின்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்கல்ல ஒவ்வொரு படத்துலயும். ஸோ அவங்க எல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணிருக்காங்க? கோஆபரேட் பண்ணாம வர முடியாது மேடம். நோ வே, நோ சான்ஸ். அது ஈவன் நியூ என்ட்ரன்ஸ். ஐ எம் டாக்கிங் பிகைன் டு மை மதர். மற்றவங்க இருக்கிற மாதிரிலாம் இல்லை. யாருமே இல்லாமல் ஒருத்தர் நியூவாக வராங்கன்னா சான்ஸே கிடையாது மேடம். 100% அடிச்சு சொல்லுவேன். நேர்மையா திறமையா இருந்து ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா அது சாத்தியமே ரொம்ப கம்மி. எம்ஜிஆர் காலத்துல இருந்திருக்கலாம், சிவாஜி காலத்துல இருந்திருக்கலாம். என்னோட காலத்துல சான்ஸ் இல்லை. மலையாள இண்டஸ்ட்ரியில போயிருந்தீங்கல்ல, உங்களுக்கு அங்க எப்படி இருந்தது? அங்க நல்ல ரெஸ்பான்ஸ் மேடம். அங்க வந்து இங்க ஃபேமஸ் ஆயிட்டாங்க போனதுனால அவங்க அந்த மாதிரி ரொம்ப நல்லவங்க. தே ஆர் ட்ரையிங். கிடைக்கலன்னு சைலன்ஸா இந்த பாம்பு கொத்த வரும்போது நம்ம தப்பிச்சுட்டுனா எப்படி பேக் டு பேக் வாங்குவோம், அதே மாதிரி கேரளாக்காரவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க பழமொழி தான் மலையாளி கொலையாளி, அதர்வைஸ் தே ஆர் குட் பர்சன். தப்பா எதுவும் ஃப்ராங்கா கேட்க சான்சஸ் இல்லை. என்கிட்ட கேட்டு அப்படி யாரும் வரல. கேஜி ஜார்ஜ் டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். உள்கடல், ஷோபா ஃபர்ஸ்ட் ஹீரோயின், ஆமியா செகண்ட் ஹீரோயின். உள்கடல், அவிசேஷி படம் நிறைய பண்ணியிருக்கேன். அங்காடி, இவர், அப்புறம் நிறைய டைரக்ட். பரதன் சார் தமிழ் படம் ஆவாரம் போட்டு தரேன். ஆமா, அதுல நான் ஹீரோயின். அது ஒரு பெரிய கதை மேடம். அதுல நீங்க பண்ண வேண்டியது ஹீரோயினியா பண்ண வேண்டியது. எதனால போனது? மலையாள படத்துல ஹீரோயினியா போட்டுட்டாரு. அந்த படம் அட்ரு ஃபிளாப் ஆயிடுச்சு. இதுல அருணா தங்கச்ச போட்டாரு. என்னை இதை ஃபர்ஸ்ட் போட்டுட்டாருன்னா நான் தான் ஹீரோயினா இருப்பேன். என்னை வந்து மலையாளத்துல ஹீரோயினியா போட்டுட்டாரு. படம் பேர் வந்து ஆரவம். பிரமிளாவும் நானும் 2 ஹீரோயின். சர்க்கஸ் கேரக்டர் அதுலேயும் நான். படம் இதாயிடுச்சு மேடம். அவ்வளோ சர்க்கஸ் தானே. சரி, உங்களுக்கு ஞாபகம் இருக்காமா முதல்ல சினிமாவில் நீங்கள் வாங்கின சம்பளம் எவ்வளோன்றது ஞாபகம் இருக்கா? நிறைய சம்பளம் இல்லாம தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா தப்பா நடக்காதனால சம்பளம் கொடுக்காம வாங்கியிருக்கேன். இது வாங்காம பண்ணியிருக்கேன். ஏமாத்திருக்காங்க. ஆமா, கொடுக்குறேன்னு ஏமாத்திருக்காங்க. அட்வான்ஸோட நிப்பாட்டிருக்காங்க. 500 rupees அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். அப்படி ஒரு ஆள்கிட்ட 5000 வாங்கினது இல்லை. ஏன்னா அந்த அன்னைக்கு அந்த 5000 தான் லாஸ்ட் அமௌண்ட்டே. கிளாமர் டான்சர்ஸ்லாம் வந்து பண்றீங்களா? அதுக்காகலாம் வந்து சம்பளங்கள் எப்படி கொடுப்பாங்க? சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, நம்ம அம்மா செத்துட்டாங்களே இப்போ, ஏவி ராஜனோட மிஸ்ஸஸ். லாரி டிரைவர் ராஜா கண்ணுல சிவாஜி கூட ஆட வேண்டியவன் நான். அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு ஏவி ராஜன். சரி, அதான் ஒத்துக்கலன்றதுனால வேற ஆர்டிஸ்ட்டை போட்டார். அது வந்து எனக்கு சம்பளம் கொடுத்து விட்டார் டீல்ல. சரி வராது, நம்ம கூப்பிட்டோம், கோஆப்ரேட் பண்ணலன்னு விட்டார். சரி, கதாநாயகியா ஒரு படம் கமிட் ஆனீங்கல்ல, இப்போ மலையாள படம் ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களா? ஆமா ஆமா. அதுல எவ்வளவு சம்பளம் வாங்குனீங்க ஞாபகம் இருக்கா? சுத்தமா கொடுக்கலங்க. அதுவும் உங்களை ஏமாத்திட்டாங்க. நம்ம கேபி சொல்லிதான் அந்த ஸ்டேஜ்ல கல்யாணம் பண்ணவங்க. ஸோ தப்பாலாம் கூப்பிடல. அவங்க பணம் வந்து மலையாள
கேரளால வந்து பணம் வந்து அதிகமா குடுக்க மாட்டாங்கம்மா. ஆ. அதிகமா குடுக்கலன்னா கூட, கம்மியா குடுக்கறத அட்வான்ஸோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க சம்டைம். நம்ப ரொம்ப ப்ரெஷர் பண்ணி கேட்டோம்னா, ம். பேர ரிப்பேர் ஆக்கிடுவாங்க. இவன் நல்லவ இல்ல, ம். கெட்டவன், ம். கோஆப்பரேட் பண்ண மாட்டான். ம். இல்லன்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஃபார் அமௌண்ட். நான் பணம் நான் பணம்னு ரொம்ப இது ஆ பண்ணிடுவாங்க. நான் என்ன நெனச்சுட்டேன்னா, ஆ. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆ. இப்ப இன்னைக்கு நீங்க என்ன பேட்டி எடுக்குறீங்கன்னா, நான் பேர் வாங்குனதுனால தான் பேட்டி எடுக்கிறேன். பணம் வாங்கியிருந்தேன்னா தெரிஞ்சிருக்காது. ம். 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 கரெக்ட்டா இல்ல இந்த பாயிண்ட்டு? ம். 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 அதனால நெறைய விட்டு குடுத்துருக்கேன் மேடம். இது கனவா, நனவான்னு எனக்கு தெரியல இன்னைக்கு நடக்கிற இன்சிடென்ட். ம். பட் இன் ஃபியூச்சர் ஐ டோன்ட் வாண்ட் டு லீவ் நைபர்ஸ். ஏன் மேம்?